கர்த்தருக்குள் மிகவும் பிரியமானவர்களே, தினம் ஒரு தூதன் வழியாக இந்த நாளில் சந்திப்பதில் சந்தோஷப்படுகிறேன். இந்த வாரத்தின் முதல் நாளில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலே சங்கீதங்களின் புஸ்தகம் 26 8வது வார்த்தை, கர்த்தாவே உமது ஆலயமாகிய வாசஸ்தலத்தையும் உமது மகிமை தங்கிய ஸ்தானத்தையும் வாஞ்சிக்கிறேன் என்று. இந்த வார்த்தையை சொல்லக்கூடிய நபர் யார் என்றால் தாவீது என்றதான ராஜா. இந்த ராஜாவுக்கு ஒரு ஆசை, ஒரு வாஞ்சை, ஒரு தாகம், ஒரு விருப்பம் என்னவாமா, ஆண்டவருடைய ஆலயத்து குறித்தான விஷயத்தில் அவர் சொல்கிறார், உமது ஆலயமாகிய வாசஸ்தலத்தை என்று. அப்போது ஆண்டவருடைய ஆலயமாகிய வாசஸ்தலத்தை அவர் அப்படி விரும்புகிறார். அதில் என்ன இருக்குது, ஆண்டவருடைய மகிமை அங்கே தங்கி இருக்கிறது. ஆகவே அந்த மகிமை தங்கி இருக்கிற அந்த ஆலயத்தை நான் வாஞ்சிக்கிறேன் என்று. அப்போ அவனுடைய அரண்மனையில் இல்லாத சௌரியங்களா, அவன் என்ன விரும்பினாலும் கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் அவன் உயர்த்தப்பட்டவனாய் காணப்படுகிறான். ஆனால் உலகத்தின் பார்வையில், எல்லா மனிதனுடைய பார்வையில் அவன் பெரிய ராஜா, அவன் எல்லாவற்றையும் ஆண்டு அனுபவிக்க பிறந்தவன் என்றாலும் அவனுக்குள்ளே இருக்கிற அடி மனதுக்குள்ளிருந்து எழும்புகிற வாஞ்சை என்னென்னா, ஆண்டவரே உம்முடைய மகிமை தங்கி இருக்கின்ற அந்த ஆலயத்தை, அந்த வாசஸ்தலத்தை தான் என் மனசு வாஞ்சிக்குதுப்பா என்று சொல்லுகிறான். அப்போது அந்த ராஜாவுக்கு உலக காரியங்களிலே அவருக்கு நாட்டம், விருப்பம் இல்லாமல் உன்னதமான தேவ சமூகத்தில் அமர்ந்திருப்பது தான் அவருக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. அப்படிப்பட்ட உயர் பதவியில் இருக்கிற அந்த மனிதனுக்கு அந்த வாஞ்சை இருக்கும் பட்சத்தில், அருமையான இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளாகிய நாம் எல்லாருமே வாஞ்சிப்போம். ஆண்டவரே, இந்த நாள் வாரத்தின் முதல் நாளில், இந்த நாள் மற்ற காரியங்களுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்காதபடி உமது ஆலயத்தை நோக்கி செல்வேன். அங்கே உங்கள் வார்த்தை இருக்கிறது. அங்கே நீர் எனக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற சகலவிதமான திட்டங்களும் நோக்கங்களும் காணப்படுகிறது. அங்கே உங்கள் மகிமை தங்கி இருக்கிறது. தேவ தூதர்கள் அங்கே அசைவாடி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அதை காண, அதை ருசிக்க, அதை அனுபவிக்க என் மனது ஏங்குகிறது என்றதான எண்ணத்தோடு நீங்கள் இன்றைக்கே சீக்கிரமாக புறப்பட்டு சரியான நேரத்துக்கு உங்களுக்கென்று கொடுக்கப்பட்ட ஆலயத்துக்கு போங்க. ஆவியோடு உண்மையோடு ஆராதனை செய்யுங்க. உங்கள் ஆராதனை பரலோக அங்கீகரிக்கும் வண்ணமாக அமையட்டுமே. இந்த நாள் நீங்கள் ஆராதிச்சுட்டு வரும்போது புது பலனோடு வருவீர்கள். புதிய விடுதலை பெறுவீர்கள். புதிய மகிழ்ச்சியோடு வருவீர்கள். இதுவரைக்கும் காலகாலமாக உங்களை அடிமைத்தனத்துக்குள்ளாக்கின காரியங்கள் விடுதலை பெற்றவர்களாய், வெற்றி நடை போட்டவர்களாய் திரும்பி வருவீர்கள். அது நிச்சயம். ஏனென்றால் நீங்கள் சந்திக்க புறப்படுவது வானத்த பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தெய்வத்தை. அவரை ஆராதிச்சுட்டு வரும்போது நீங்கள் சும்மா வரமாட்டீர்கள். நீங்கள் புது பலத்தோடு தான் வருவீர்கள். ஜெபிக்கலாமா? நல்ல பிதாவே, இந்த வாரத்தின் முதல் நாளில் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து ஆராதனை செய்வது தான் எனக்கும் எங்களுக்கும் வாஞ்சையாக இருக்கட்டும். மற்ற எத்தனையோ காரியங்கள் இந்த நாளில் எங்களுக்கு கொடுக்கப்பட்டாலும் அவை எல்லாவற்றை காட்டிலும் உம்முடைய ஆலயத்தை நோக்கி வருவதுதான் எங்களுடைய ஏக்கமாய், விருப்பமாய் இருப்பதாக. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருக்கும் ஆண்டவரே 1000 மடங்கு இந்த விருப்பங்கள் பெருகுவதாக, நன்மை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.